வணக்கம் நண்பர்களே. நம்ம வீடுகள்ல மிக அதிகமா வளர்க்கிற செல்ல பிராணியில ஒன்று தான் பூனை. ஆனா உங்களுக்கு தெரியுமா? இந்த செல்ல பிராணிக்கு பல ஆச்சரியமான உண்மைகள் இருக்குன்னு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது பூனைகள் பற்றிய 10 சுவாரஸ்யமான தகவல்கள் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அசந்து போயிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா, நாய மாதிரி எப்போதுமே பூனைங்க நம்ம கூட இருக்காது. அது தனிமையை விரும்புற ஒரு செல்ல பிராணி. ஆனா அதை வளர்க்குறவங்கள ரொம்ப நேசிக்கும். அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, பூனைக்கு சுருள் மாதிரி வளர்ற இந்த மீசை தான் அதுக்கு ஒரு சென்சார் மாதிரி வேலை செய்யுது. ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் கொண்டு போய் அதை விட்டுட்டு வந்தாலும் ஈஸியா தன்னோட வீட்டுக்கு வந்துடும் அதோட சென்சார் உதவியால. மூணாவது ஃபேக்ட் என்னன்னா, ஒரு பூனை ஒரு நாளைக்கு சராசரியா 12ல இருந்து 16 மணி நேரம் வரை தூங்குமா. சில பூனைகள்லாம் 20 மணி நேரம் கூட தூங்கும். இது கிட்ட நம்மளே தோத்துடுவோம் போல. நாலாவது ஃபேக்ட் என்னன்னா, பூனைகளால 100க்கும் மேற்பட்ட குரல்களை உண்டாக்க முடியும். ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி. குறிப்பா மியாவுன்ற குரல் மனிதர்கள் கிட்ட மட்டுமே அது எழுப்புற ஒலியாம். அஞ்சாவது ஃபேக்ட் என்னன்னா, சிறிய பூனைகள் கூட இயற்கையிலேயே வேட்டைக்காரங்களா வலம் வராங்க. எலி, பறவை, புழுவெல்லாம் பிடிக்கிறதுல இவங்க கில்லாடியா இருக்காங்க. ஆறாவது ஃபேக்ட் என்னன்னா, பூனையோட கண்கள்லாம் நைட்ல ரொம்பவே தெளிவா தெரியுமா. அதனாலதான் நைட் டைம்ல ரொம்ப சுறுசுறுப்பா பூனைங்க இருக்காங்க. ஏழாவது ஃபேக்ட் என்னன்னா, பூனையோட ஓனருங்க கிட்ட உடலோட சாய்ந்து கழுத்துல புர்ருன்னு ஒரு சவுண்டு விடுமா. இது அன்பையும் நிம்மதியும் வெளிப்படுத்துற ஒரு அடையாளமா. உங்களோட பூனைங்க இந்த மாதிரி செய்யறாங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எட்டாவது ஃபேக்ட் என்னன்னா, பூனை நம்மளை போலவே டெய்லியும் குளிக்கலனாலும் தன்னைத்தானே சுத்தம் செய்யுமா. அதுக்கு அது பல மணி நேரம் செலவிடுமா. இது கிட்ட நம்ம ஊர் கேர்ள்ஸே தோத்துடுவாங்க போல. ஒன்பதாவது ஃபேக்ட் என்னன்னா, பூனைக்கு மனிதர்கள் போல ரொம்ப நாள் நினைவாற்றல் இருக்கு. அதனாலதான் யார் அதை பராமரிக்கிறாங்க, யார் அதை பழி வாங்குறாங்க அப்படிங்கறத எப்பவுமே ஒருபோதும் மறக்காதான். லாஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா, இந்த உலகத்திலேயே சுமார் 500 மில்லியன் பூனைகள் வீட்டிலேயே செல்ல பிராணியா வாழ்ந்துகிட்டு வருது. நம்ம இந்தியால அதிகமா பாசத்தோடையும் மரியாதையோடையும் வளர்த்துட்டு வராங்க. இதோட வீடியோ முடிஞ்சு போச்சு நண்பர்களே. யாருக்கெல்லாம் பூனை பிடிக்குமோ அவங்க கமெண்ட்ல கேட்டுன்னு டைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.